அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கோவாலேருந்து ஒரு சூப்பரான ரெசிபியோட வந்திருக்கேன். சிங்கப்பூர் ரொம்ப ஃபேமஸான ஷெஃப் ஆரிஃபின் அவங்களுடைய ரெசிபி. சூப்பரான சமையலேருந்து சூப்பரான ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப யூனிக்கான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2 கப்பு பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசி நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வைங்க. அப்போ தான் நம்மளுடைய பிரியாணி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உருந்தாப்பில் வரும். இப்போ பாஸ்மதி ரைஸ் 2 கப்பு எடுக்கிறேன். அதுக்கு இளநீர் 2 கப்பு இளநீரும் 1/2 கப்பு நம்ம பாலும் எடுக்க போகிறோம். இப்போ நொங்கு நான் இதுக்கு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இந்த நொங்கு ஜெயின்லேயும் கிடைக்குது, முசஃபாலையும் கிடைக்குது. தமிழ் கடையில் நொங்கு வச்சுருக்காங்க, கேட்டு பாருங்கள். இப்போ இந்த நொங்கை நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கூட குறைய போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் இந்த அளவுக்கு அரிசி எடுத்ததுனால நான் இப்படி போட்டிருக்கேன். இப்போ இந்த நொங்குல தோலெல்லாம் நம்ம நீக்கி எடுத்துக்கலாம். நொங்கு வாங்கும்போது நல்லா இலை நொங்காக வாங்கிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எப்படி நொங்கு போட்டிங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். உள்ளக்க கொஞ்சம் வேகும், சாஃப்டாகும். மற்றபடி உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தோலெல்லாம் இப்படி நீக்கி எடுத்துட்டேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தோலை எடுத்து பிறமா சின்ன சின்ன பீஸாக ஸ்மால் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நொங்கு வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்த்து வாங்க. அப்போ நீங்கள் நொங்கு சாப்பிடும்போது பிரியாணியோட ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம முக்கியமான பொருள்லாம் பார்த்துட்டோம். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா ஒரு 6-7 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் பண்ண போகிறேன். இப்போ ஒரு பெரிய அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 4 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். கீ சேர்த்த அப்புறமா இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை நான் உடச்சி போடுறேன். இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கோங்க. இப்போ இது கூட ரம்பலை எடுத்துருக்கேன். ரம்பலைன்னு ஒன்றும் இல்லை, நான் பண்டான் லீஃப் தான் 2 பீஸ் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு சரிசமமாக அரைச்சிக்கோங்க. பூண்டு 100 கிராம்னா இஞ்சி 100 கிராம் இருக்கணும். அந்த மாதிரி அரைக்கும் போது தான் இஞ்சி பூண்டு நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா வாசமாகவும் இருக்கும். இந்த மாதிரி நல்லா இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பச்சை வாசமாக போயிட்டு இளநீர் சேர்த்துக்கிறேன். இளநீர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா பால் சேர்த்துக்கிறேன். அரிசி நான் 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச அரிசி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பு கரெக்டாக இருக்கான்னு. இப்போ அப்படியே ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த அப்புறமா எடுத்து வச்சிருந்த அரிசியை போடலாம். இப்போ ஊற வச்ச அரிசி அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி சேர்த்தோன்னா நொங்கு கட் பண்ணி வச்சுருந்த நொங்கு இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா வேக வச்சுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. அப்போ ஒன்று போல் வெந்துடும். இந்த நொங்கு பிரியாணி இந்த கோவாவில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த நொங்கு நீங்கள் வாங்கும்போது நல்ல இலை நொங்காக வாங்கிக்கோங்க. வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வேகும் போதெல்லாம் ரொம்ப கல் மொழிலாம் ஆக்கல, நல்லா சாஃப்ட் ஆகுது. அதனால் நீங்கள் நல்லா இலை நொங்காவை எப்படி போட்டிங்களோ அதே நொங்கு அப்படியே இருக்கும் உள்ளக்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தா உப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு மட்டும் நான் சேர்த்துட்டு மூடிக்கலாம். நீங்கள் 10 நிமிஷம் மூடி வச்சா போதும். லோ ஃப்ளேமில் சூப்பராக உங்களுக்கு கரெக்டான பிரியாணி ரெடி ஆயிரும். இப்போ 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். வச்சப்புறம் பாருங்கள், அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ரெடி ஆயிடுச்சு பிரியாணி. நம்ம 20 நிமிஷம் அரிசி ஊற வச்சதுனால பிரியாணி உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, செம்மையாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை விட்டு நான் இறக்கி வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க, சின்னதாக கட் பண்ணி. இந்த இளநீர் நொங்கு பிரியாணி இன்னும் டேஸ்ட்டு அதிகரிக்கிறதுக்கும் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கிறதுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் எடுத்துருக்கேன். பாதாம், கொஞ்சம் ப்ளூபெர்ரி, அப்புறம் ட்ரையான இந்த கிரேப்ஸ், இது எல்லாமே இது மேலே போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் கேஷ்நட்டும் போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சுட சுட பிளேட்டில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இது கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு
சிக்கன் ரெடி பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையாக இருந்துச்சு இதோட வச்சு சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரியாணி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இளநீர் நொங்கு வச்சு சூப்பரான பிரியாணி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.